எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். பொதுவாக சோஷியல் மீடியாவில் யாரும் ஆபாசமாக பதிவு போடுறாங்கன்னு ஒரு கேஸ் யாருன்னா போடுறாங்க அப்படின்னா அது அரெஸ்ட் வரைக்கும் போதும். அப்படின்னா அரெஸ்ட் பண்ண போலீஸ்காரங்க வருவாங்க. ஆனால் அதில் போலீஸ்காரங்க இப்பேற்பட்ட விஷயத்தில் மட்டும் என்னங்க பண்ணுறது? ஒரு பெண் போலீஸ் எஸ்ஐ அவங்க ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்காங்க பாருங்க. செலிபிரிட்டி ஆகணும், காசு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டில் யூடியூப்லேயும் நிறைய சோஷியல் மீடியா பேஜ்லேயும் பார்த்துருப்பீங்க பாருங்க. அதை காட்டுறேன் இதை காட்டுறேன்னு அந்த கருமத்தை பார்த்து வச்சுருக்காங்க இந்த எஸ்ஐ. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். எனக்கு இந்த கான்டென்ட்டை ரிசர்ச் பண்ணும்போது இந்த போலீஸை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சுங்க. எங்கன்னு தெரியாமே இருந்துச்சு. அப்புறம் தான் தெரியுது, ஓஹோ அவங்களா இவங்க அப்படின்ட்டு. இந்த காட்சி ஞாபகம் இருக்கா? போன வருஷம் நம்ம சேனலில் இந்த 2 மூதவி முகத்தையும் பார்த்துருப்பீங்க. யாருன்னா இந்த பொண்ணு பேர் முஸ்கானு. இவன் என்ன தரமா பண்ணிட்டா, இவன் கூட சேர்ந்துக்கிட்டு அவளோட புருஷனை கொலை பண்ணி ஒரு ப்ளூ கலர் ட்ரம்முக்குள்ளே அந்த பாடியை துண்டு துண்டாக வெட்டி போட்டு மேலே சிமெண்ட்டை வச்சு ஃபுல்லாக அடைச்சிட்டான். இந்த புண்ணியவதியோட குழந்தை வெளியே வந்து உண்மையை சொன்னாங்க. இதே போல் அப்பாவை அம்மா அடித்தாங்க, அதுக்கப்புறம் தூக்கி உள்ளே போட்டாங்க. அந்த குழந்தை சொன்னதுக்கப்புறம் தான் இந்த 2 மூதவிகளும் பண்ண விஷயமே வெட்ட வெளிச்சமாச்சு. அப்பேற்பட்ட கொடுமையை பண்ணாருங்களா. ஆக்சுவலாக இது ப்ளூ ட்ரம் கேஸ்னு இந்தியா முழுக்க ஃபேமஸாக பேசப்பட்ட கேஸு. போன வருஷம் நம்ம இதை பற்றி தெளிவாக பேசியிருப்போம். இந்த மர்டர் கேஸ் இருக்குல்ல, இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட 2 பேரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் அங்கே களத்துக்கு போயிருப்பாங்க. அதில் அது ஒரு அம்மா நிற்கிறாங்களா, முகத்தை பிளர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஒரு அம்மா நிற்கிறாங்களா, அந்த அம்மா தான் இப்போ கேஸில் மாட்டியிருக்கிறது. அப்போ போன வருஷம் அந்த அம்மா அரெஸ்ட் பண்ண போனாங்க. இப்போ அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணுறவங்களோன்னு ஒரு எண்ணம் எல்லாருக்கும் எழ ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல அந்த அரெஸ்ட் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த காட்சியை பார்த்துட்டு வந்துருங்க. எவ்வளோ மிடுக்கா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இப்படி தான் இருக்கணும், பெண் சிங்கம் அப்படி நாமெல்லாம் ஃபயர் விடுற மாதிரி தான் அந்த அம்மாவோட பிஹேவியர் அங்கே இருந்துச்சு போன வருஷம். இந்த காட்சியை பார்த்துருப்பீங்க. இந்த சம்பவம் நடந்தப்ப பிராமபுரி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்கே தான் எஸ்ஐயா இந்த அம்மா செயலாற்றிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா பேர் அனு ராணி, எஸ்ஐ, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், 2023 பேட்சுங்க. இந்த உத்தரப்பிரதேஷ் இருக்குல்ல, அங்கே இருக்க மீரட் பகுதியை சேர்ந்தவங்க தான் இவங்க. ஆக்சுவலாக இந்த கைதுலாம் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, போன வருஷம் கைது பண்ணி இவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் வெளியிட்டு இருந்தாங்க போன முறை. அதை பார்த்துட்டு ஓகேப்பா, நல்ல வீரமான பெண்மணி, ஸ்பாட்டுக்கே போயிட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தை இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே, சூப்பர்மா அனுனி, இதுக்கப்புறம் அணுவா மேலே வருவோம், வாழ்க்கையில் பெருசாக வருவானு அவ்வளோ பேரை வாழ்த்தி ஃபயர் விட்டாங்க. ஆனால் அப்பேற்பட்ட அணு இப்போ சிக்கி சின்ன பின்னமாவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. சோஷியல் மீடியா முகம் தான், வேற என்ன இருக்கு? அணுவுக்கு ஒரு ஆசை, சரி நாம் எதுக்காக சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் மாறக்கூடாது அப்படின்ட்டு. போலீஸு இந்த ஆசை வரலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, அவங்க செய்கிற இந்த சர்வீஸ் இருக்குல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு செய்கிற சர்வீஸு, இப்படி செய்கிறவங்க சோஷியல் மீடியாவில் வரதா இருந்தால் வரலாம். பட் பதிவுகள் ரொம்ப கண்ணியமாக இருக்கணும். மற்றவங்க எதனா ஒரு சின்ன பதிவை போட்டு அட்வைஸ் பண்ணுற இடத்துல இருக்காங்கன்னா அவங்க பதிவு சோஷியல் மீடியாவில் கண்ணியமாக இருக்கணும். பர்சனல் லைஃப்பில் எப்படினாலும் எடுத்துகிட்டு போட்டோம், அது எல்லா மனுஷங்களும் பர்சனல் ஒரு விஷயம் இருக்குது, அதில் யாருமே இன்வால்வ் ஆக போகிறதில்ல. ஆனால் பப்ளிக் ஃபோரமாக மாறுதில்ல சோஷியல் மீடியா, அங்கே கண்ணியமாக இருக்கணும். அதில் இந்த அம்மா தவறிட்டாங்க, அதான் இங்கே பிரச்சனையே. 2 யூடியூப் சேனல்ஸாக அந்த அம்மா ரன் பண்ணாங்க, 2 இன்ஸ்டாகிராம் பேஜஸே ரன் பண்ணாங்க. இவங்க மட்டும் தனியாக வீட்டில் வசிச்சிருக்காங்க மக்களை, மீரட் பகுதியில், உத்தரப்பிரதேஷில். பொதுவாக அந்த யூடியூப்பில் பண்ணுற வீடியோஸை சோஷியல் மீடியாவில் கட் பண்ணி போடுவாங்க பார்த்தீங்களா, அது போல் விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் 2 யூடியூப் சேனல்ஸ், 2 இன்ஸ்டாகிராம் பேஜ். இவங்களுக்கு என்ன தெரியுமா ஆசை? நாம் போலீஸ் வேலை செய்கிறோம், ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நமக்கு தனிப்பட்ட ஆசை சோஷியல் மீடியாவில் பெருசாக வர்றது. ஏன்னா இப்போலாம் டிவியில் போய் நம்ம வாய்ப்பு கேட்டால் கொடுப்பாங்களா? ஆனால் சோஷியல் மீடியா நம்மளே வாய்ப்பு உருவாக்கலாம்ல. ஸோ நம்ம இதில் போஸ்ட் போடுவோம், ஒரு கட்டத்தில் நாம் செலிபிரிட்டியாக மாறுவோம், நல்ல பணம் சம்பாதிக்கலாம். இங்கே கிடைக்கிற சம்பளத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? பஞ்சப்படி பயிலப்படியாக மாறிடுமே. நம்ம அந்த பக்கம் போய் சம்பாதிக்கலாம்னு ஆசைப்பட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த சேனல் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு சேனலில் பார்த்தீங்கன்னா யூபி காப் அப்படின்னு தான் அவங்க பயோலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் போலீசிங் சார்ந்த வீடியோஸ் மட்டும் போட்டிருக்காங்க. நல்லா மிடுக்காக அந்த யூனிஃபார்மில் சிங்கம் சூர்யா அப்படி உத்தரப்பிரதேச பொண்ணா வந்து அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸராக அது மாதிரிலாம் இவங்க பயங்கரமாக ஃபோட்டோஸை வீடியோஸாக போட ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய வீடியோஸ் அது போல தான், ஃபுல்லாக போலீஸ்னா இது கெத்து, போலீஸ்னா அது கெத்து, இந்த யூனிஃபார்முக்கு ஒரு பேர் இருக்குது தெரியுமா, அதுன்னு பல விஷயங்களை பேசியிருக்காங்க. அனி காலிஸ் அப்படின்னு ஒரு பெட் நேம் வேறு அவங்க பேஜுக்கு, ரைட்டு. இன்னொரு பக்கம் ஒரு சேனல் இருக்குங்க, யூடியூப் சேனலு. அதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, முதல்ல ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுவாங்கள்ல,
அந்த வீடியோஸை போஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஸ்விம்மிங் பூலில் ஜாலியாக குளிப்பாங்கள்ல, அதை நல்லா சினிமேட்டிக்காக கவர் பண்ணி அதை போஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. துணி கொஞ்சமாக குறைஞ்சி மாடர்ன் ட்ரெஸ்ஸை வேர் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் அதுக்காக இந்த ட்ரெஸ் தான் போடுங்களான்னு சொல்ல வரல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க இது போல் வந்துட்டு கடைசியாக பார்த்து விட்ட வேலை இருக்குது, அதனால தான் இவ்வளோ தூரம் பேச வேண்டியதாக இருக்குது. மாடர்ன் ட்ரெஸ்ஸு போட ஆரம்பிச்சிட்டாங்களா, அதில் கொஞ்சம் கிளாமரஸாக வீடியோஸை பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. ஆக்சுவலாக அது வரைக்கும் யாருக்குமே தெரியல இவங்க போலீஸ் ஆஃபீஸர்னு. ஏன்னா அந்த ஐடியில் ஒரு பேர் இந்த ஐடியில் ஒரு பேர் இருக்கவே பல பேர் குழம்பிட்டாங்க. ஒரே மாதிரி ஃபேஸ் கட்டு போல இருக்குன்னு விட்டாங்க பல பேருமே. ரொம்ப 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 ஆபாசமாகவும் அவங்களோட வீடியோஸை பார்க்குற மாதிரி ஒரு சூழலை ஏற்பட்டுருச்சு. இவங்களோட மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் தான் ஓடும். 3-4 மணி நேரம் ஒரு படம் ஓடுற மாதிரி அவ்வளோ பெருசாக ஓடும். ஒர்க் அவுட் ஆரம்பிச்சானா போதும், அங்கே அப்படி வச்சுட்டு அவங்க ஃபோனை முடிஞ்சு போயிடுச்சு. அது பாட்டுக்கு பேட்டரி காலி வர வரைக்கும் லைவ் ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க ஒர்க் அவுட்டும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்க இன்ஸ்டாகிராமில் போட்ட போஸ்ட் பார்த்தீங்கன்னா 684 போஸ்ட்டு. ஒட்டுமொத்த ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா 1016 பேர். யூடியூப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒட்டுமொத்த சப்ஸ்கிரைபர்ஸு 1888 பேர் தான். ஆனால் அவங்க போட்டிருக்க வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 747 வீடியோஸு. ஸோ எல்லா கிரியேட்டர்ஸும் கடந்து வர விஷயந்தான். எடுத்ததுமே ரீச் எல்லாருக்கும் கிடச்சிடாதுல, கஷ்டப்படணும். அந்த கஷ்டத்தை பட்டிருக்காங்க. ஆனால் எவ்வளோ காலத்தில் நம்ம இப்படியே பொறுமையாக கஷ்டப்பட்டு முன்னேறாமே முக்கிட்டு இருக்கிறது. அடுத்து ராக்கெட் வேகத்தில் மேலே போகிறோன்னு சொல்லிட்டு தான் இந்த ஆபாசன்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. அவங்க இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணுவான்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த வீடியோஸை பார்க்குறதுக்கு சில பேர் வந்துருவாங்க. மேடம் எப்போ ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. அதுதான் இவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டே பார்க்க முடியுது. இந்த அனு ராணி இருக்காங்களே, இவங்க இந்த லைவ் செஷன் வராங்க பார்த்தீங்களா, அதாவது எராட்டிக்கா ஒரு மாதிரி சபலத்தை தூண்டுற மாதிரியே லைவில் வருவாங்க. துணி இருக்கா இல்லைன்னு தெரியாது, அது போல தான் இருக்கும் அவங்க லைவுக்கு வராங்க அப்படின்னா. அப்போ அவங்க பேர் என்ன தெரியுமா? செலினா. அந்த டைம் வந்து அவங்க பேர் செலினா. இது போல் லைவ் ஸ்ட்ரீம் இன்ட்ராக்ஷன் இருக்குல்ல, இது பேசுவாங்க. அதாவது வேணாம், நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை. பேசுவாங்க. QR கோடு ஒன்று அந்த ஸ்க்ரீனில் காமிச்சிட்டே இருப்பாங்க. அதாவது அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணால் இவங்களுக்கு பே பண்ணிடலாம். இவங்க பேசுகிறது அந்த QR மூலமாக நீங்கள் ஸ்கேன் பண்ணுறதுக்காக தான் பேசிட்டே இருக்காங்க. ஸோ இது போல் வேலையை கையில் எடுத்துட்டாங்க. ஒரு எஸ்ஐயாக நம்ம போன வருஷம் அப்படி பார்த்தவங்க இந்த வருஷம் எப்படி பார்க்குறோம் பார்த்தீங்களா? அந்த வீடியோ உங்களுக்கு காட்ட விரும்பல மக்களே, வேணாம், அதை விட்டுருங்க. ஏன்னா எல்லா தரப்பு மக்களும் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, பார்க்க வேண்டாம் நீங்கள் அதை. இந்த யூடியூபர் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாப்புல கண்டுபிடிச்சிட்டாரு. இவங்க போன வருஷம் இந்த கேஸில் மாட்டினவங்கள கூட்டின்னு வந்தவங்க தானே அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாப்புல. அவர் லைவுக்கு போனாரோ என்னவோ தெரியல, ஆனால் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சி என்ன பண்ணிட்டாப்புல, ரைட்டு இது நம்ம சும்மா விடக்கூடாது, நம்ம உத்தரப்பிரதேஷ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய களங்கத்தை இந்த மாதிரி ஏற்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கட்டத்தில் சோஷியல் மீடியாவில் டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. யாருக்கு? உத்தரப்பிரதேஷ் சிஎம் இருக்கார்ல, அவருக்கு டேக் பண்ணிட்டாப்புல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டுக்கும் டேக் பண்ணிட்டாப்புல. பாருங்க உங்கள் டிபார்ட்மெண்ட் லட்சணத்தை, ஒரு பொண்ணு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவர் எல்லாத்தையுமே மேலே ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. அதில் அந்த யூடியூபர் என்ன சொல்லிட்டாரு, அந்த அம்மா போடுற பெரும்பாலான போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆபாசம் ததும்பி இருக்கு. QR கோடை வச்சுட்டு தான் அந்த அம்மா போஸ்ட்டே போடுறாங்க ஃபுல்லாக, காசு 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 காசுன்னு. அந்த அம்மா எதை வேணாலும் செய்யறதுக்கு ரெடியாக இருப்பாங்க போல இருக்குங்க, பணத்துக்காக அப்படின்ட்டு அழுத்தி சொல்கிறாப்புல அந்த விஷயத்த. அப்படின்ட்டு அழுத்த நிறுத்தமாக இதை திரும்ப திரும்ப சொல்லியிருக்காப்புல. ஆக்சுவலாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு மொரால் இருக்குது, ஒரு டிக்னிட்டி இருக்குல்ல, அதை உடைக்கிற மாதிரி இருக்குங்க இவங்களோட பிஹேவியரு. ஸோ அரசு இந்த சோஷியல் மீடியாவை ஃபுல்லாக போலீஸ் அஃபிஷியல்ஸ் ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்குல்ல, அதில் திருத்தங்கள் கொண்டு வரணும். நார்ம்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக்கணும், ரொம்ப டைட்டாக்கணும்னு அவர் ஒரு பக்கம் பொங்கி பேச ஆரம்பிச்சிட்டாப்புல அந்த பதிவு மூலமாக. இதை பார்க்குறப்ப உங்கள் மைண்டில் ஒன்று வரல, அப்போ நம்ம ஊரில் போலீஸ்லாம் போஸ்ட்டே போகிறது இல்லையா ப்ரோ சோஷியல் மீடியாவில் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி அதிகமாக இருந்துச்சு, இப்போ கம்மியாக இருக்குது. ஆனால் டிக்னிட்டி அஃபெக்ட் ஆகிற மாதிரி போஸ்ட் வந்துச்சுன்னா அது பெரிய இஷ்யூ ஆகிடும். உத்தரப்பிரதேசில் இது வரைக்கும் விட்டாங்க, தமிழ்நாட்டில் இது போல் ஆரம்பத்தில் ஒன்று தெரிஞ்சாலே மக்கள் முடிச்சு விட்ருவாங்க, அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ விஷயம் பண்ணியாச்சா, இதுக்கப்புறம் என்ன ஆகுது, அணுவை கூப்பிட்டு பேசுகிறாங்க டிபார்ட்மெண்ட்டில், சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த அனுராணி இருக்காங்களே எஸ்ஐ, அவங்கள சஸ்பெண்டே பண்ணிட்டாங்க. ஆவ்னிஷ் குமார் இவர் தான் மீரட்டோட எஸ்பிங்க, கிரைம் பிரான்ச்சு. இவர் இப்போ என்ன சொல்கிறாரு, எங்க 2 தரப்பு இன்வெஸ்டிகேஷன் இப்போ நடக்குதுங்க. அதாவது ஒரு பக்கம் என்னென்னா டிபார்ட்மெண்ட் வைஸாக என்கொயரி, இன்னொரு பக்கம் சைபர் இன்வெஸ்டிகேஷன், இது 2 நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த QR கோடு இருக்குல்ல, அதை நாங்கள் இப்போ எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்கோம், அதையும் நாங்கள் ஃபுல்லாக ஆராய்ஞ்சு முடிச்சுட்டு ஒரு உரிய பதிலை கொடுக்குறோம். அடுத்த கட்ட ஆக்ஷன் அப்படின்றது இப்போ நாங்கள் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம்ல, இதில் கிடைக்கக்கூடிய ஃபைண்டிங்ஸை பேஸ் பண்ணி தான் அமைய போகுது. போலீஸ் எப்போவுமே சோஷியல் மீடியாவை பயன்படுத்தும் போது டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணணும். இந்த டிக்னிட்டியை இவங்க மீறிட்டாங்கன்ற குற்றச்சாட்டின் பேரில் தான் இவங்களை நாங்கள் இப்போ சஸ்பெண்டே பண்ணியிருக்கோம். இந்த சோஷியல் மீடியா பாலிசி இருக்குல்ல, இதை இவங்க மீறின விஷயம் 100% உறுதியாகிற பட்சத்தில் நாங்கள் அடுத்த ஆக்ஷன் எடுத்துருவாங்க அப்படின்னு இருக்காங்க டிபார்ட்மெண்ட்டில். ப்ரோ இவ்வளோ தூரம் ஒருத்தவங்க இப்போ சிக்கியிருக்காங்கன்னா இவங்க இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்களும் சிக்கியிருக்கணுமே, அப்பெல்லாம் மாட்டலன்னு கேட்டிங்கன்னா ஒரு உண்மையை சொல்லட்டுமா, இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களே சொல்கிற விஷயம். இவங்க கூட சர்வீஸ் பண்ணவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க இந்த அனு பொண்ணு நல்ல போலீஸ் ஆஃபீஸருங்க,
அந்த பொண்ணு யார்கிட்ட இருக்க மிக்ஸ் பிஹேவ் பண்ணியோ எங்ககிட்ட கெட்ட பேர் வாங்கியோ அதெல்லாம் இது இருக்க கிடையாது. ரொம்ப அமைதியான பொண்ணு, ரொம்ப அமைதியாக தான் கேஸையே ஹேண்டில் பண்ணுவாங்க. யார் இருந்தாலும் அவர்கள் ரொம்ப கைண்டுங்க. அவங்க எல்லார்கிட்டையும் அன்பாக நடந்துக்கிற பொண்ணு. இந்த பொண்ணுக்கு இன்னொரு முகம் இருக்குன்ற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு நம்ப முடியல. அது எங்களுக்கே இப்போ உச்சக்கட்ட ஷாக்காக தான் இருக்குது. ஆஃபீஸர்ஸோட பர்சனல் லைஃப் இருக்குல்ல, டியூட்டி டைமுக்கு பிற்பாடு அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு, அதில் நாங்களாம் இன்வால்வ் ஆக முடியாது, எல்லாருக்கும் அது இருக்கும். ஆனால் அணு செஞ்சது கொஞ்சம் எல்லாம் மீறின செயல் மாதிரி எங்களுக்கே தோணுதுங்க. ஸோ ஆஃபீஸர்ஸோட பர்சனல் லைஃப்பையும் அணு செஞ்ச விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணியே பேச முடியாதுல்ல. ஸோ இதுக்காக தான் டிபார்ட்மெண்ட் ரீதியாக ஆக்ஷன் இப்போ அடுத்த கட்டமாக போகிறதுக்கு வாய்ப்புள்ள பெருசாக எழுந்திருக்கிறதா போலீஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன தெரியுமா இருக்குது, போலீஸ் அஃபிஷியல்ஸ் அணுவோட சோஷியல் மீடியா பேஜ் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பித்த கையோடு இந்த அப்ஜெக்ஷனபிள் வீடியோஸ் இருக்குது பாருங்க, அதான் ஆட்சேபத்திற்குரிய ஒரு மாதிரி இருக்க வீடியோஸ், அதெல்லாம் ரிமூவ் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருக்குல்ல அணுவோடது, அதை டெலீட்டும் பண்ணுறாங்கன்னு அடுத்த கட்ட செய்தி வெளியே வந்திருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒரு புதுசாக போச்ச மாதிரி ஆயிடுச்சுல இது வரைக்கும் அந்த அம்மா பண்ண விஷயங்களுக்கெல்லாம். ஓகே, தமிழ்நாட்டிலையும் குடிசை தொழில் மாதிரி பல பேர் ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா அந்த விஷயத்த. சொன்னால் நம்ப மாட்டீங்க, லைவ் செஷன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஆள் பிடிக்கிற மாதிரி கியூஆர் கோடை காட்டுறதுக்கும் நிறைய பெண்கள் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வேலையை. திறமையை வெளிக்காட்டி கிடையாதுங்க, வெளிக்காட்டக்கூடாதது வெளிக்காட்டி நிறைய பேரை எடுத்து அதை பசங்களோட சபலத்தை காசாக மாற்றுற விஷயம் இருக்குல்ல, அதை ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்லலாம் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு எங்கேயோ தான் கேட்க முடிஞ்சது. இப்போலாம் பார்த்தீங்களா, அந்த நடிகை இந்த நடிகை அவங்க இவங்க இந்த ப்ரொஃபஷன் அந்த ப்ரொஃபஷன் சும்மா வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகளை முதற்கொண்டு இதை ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. ஆனால் அதுக்கும் காசு குவிது பாருங்க, கொடுக்க ஆள் இருக்காங்க பாருங்க. முதல்ல அவங்கள தான் விழுகணும் போல இருக்கு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம், சபலத்தை காசாக்குறதும் ஒரு வகையில் பாவ பணம் தான். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.